வணக்கம் நியூஸ் தமிழ் 360. சென்னை தெற்கு மாவட்ட திமுக சார்பாக ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த மைனாராட்டி பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தென் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சைதாப்பேட்டையில் லட்சக்கணக்கான கலந்து கொண்டனர். இதில் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், வட்டச் செயலாளர்கள் என கட்சி தொண்டர்கள் முதல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் மிகச் சிறப்பாக முடிந்தது. மெட்ரோ நிதி என்ன ஆட்சி? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே 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 வஞ்சிக்காதே. தமிழ்நாட்டை இனியும் வஞ்சிக்காதே. தமிழ்நாட்டை இனியும் வஞ்சிக்காதே. ஒதுக்கிடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அவசியமில்லை. ஆனால் உரிமைகளை கேட்கும் பொழுது எதற்காக அந்த உரிமையை கேட்கிறோம் என்பதை புள்ளிவிவரமான தரவுகளோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் வரியை அதிகமாக ஒன்றிய அரசாங்கத்திற்கு தருகின்ற மாநிலம், வருமானத்தை அதிகமாக தருகின்ற மாநிலம். சமீபத்திய நிதி ஆயோக் அறிக்கை, நிதி ஆயோக் என்பது மாநிலங்கள் எப்படி செயல்படுகின்றன, எந்தெந்த தளத்தில் எந்த மாநிலம் எந்த தரவரிசை பட்டியலில் 1, 2, 3